இந்த கோல்டு லோன் சொல்கிறது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, நான் 30-40 வருஷங்களாக முதல்ல இது கிராமத்தில் விவசாயிங்களுக்கு தான் முதல்ல இது ஆரம்பிச்சது. பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து விவசாயிங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கிராப் லோன் தவிர போகாமல் இருக்கவங்களுக்கு, அதுக்கு திடீர்னு அவங்க வீட்டிலேயே ஒரு கல்யாணம் நடந்தால் அவங்க பொண்ணுக்கு செலவு இருக்குது. அது மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க சிட்டா அடங்கல்லாம் கொடுத்து லோன் வாங்கியிருப்பாங்க. கிராப் லோன் தனியாக வாங்கியிருப்பாங்க. இந்த கோல்டு லோனும் வாங்கிட்டு அது ரொம்ப சௌரியமாக அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வழக்கப்படி வட்டி மாத்திரம் கட்டிட்டு ரெனியூ பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி. அது மாதிரி ஓடி இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ விவசாயிகளை தவிர அப்போ வந்து ரூரல் பிரான்ச்சஸ் ஒண்டி தான் கொடுக்கணுன்ற மாதிரி ரூல் இருந்தது. மெதுவாக வந்து செமி அர்பன் கொடுக்கலான்னு வந்து, செமி அர்பன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ மெட்ரோலே கொடுக்குறாங்க. அது நடுத்தர மக்கள்லாம் இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி சேலரி கிளாஸ் பீப்புளெலாம் கூட அவசர தேவைக்கு போய் வாங்கிக்கிறாங்க, ரெனியூவல் பண்ணாமல். நிறைய பேர் தங்கம் வாங்குறதே அதுக்கு தான், கஷ்டப்பட்டு சேமித்து தங்கம் வாங்குறதே நம்ம கொண்டு போய் வச்சு நமக்கு வேணுங்கும் போது நம்ம எடுக்க முடியும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியாவே இருக்கு. எதற்காக இப்போ அதை ரொம்ப வலியுறுத்துறாங்க? ஏன் இதை வந்து ஆர்பிஐ என்ன, நான் அது வங்கி அதிகாரி வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து எடுத்தங்க வச்சு அவங்க டெஃபினட்டாக எடுத்துருக்க மாட்டாங்க. சரி, இது வந்து போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து வருஷம் இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கி அண்ட் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், இது எல்லாத்துக்கும் போய் அவங்க ஆடிட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன நல்லது பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ கடந்த வருஷத்தில் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த கோல்டு லோனில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு. இல்லை, அதிக அளவில் 2024 அதிக பேங்க், எந்த பேங்க் எடுத்துக்கிட்டாலும் அதிக அளவு பணம் இந்த நகை அடகுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால, கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய பேர் வந்து அந்த மார்ஜின் சொல்லுவாங்க, அது அந்த லோன் டு வேல்யூ மார்ஜின்ட்டு, அது அந்த மார்ஜின் வந்து 75% கொடுப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ, சில பேங்க் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பாங்க, சில பேங்க் லாஸ்ட் 1 வீக் ஆவரேஜ் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பாங்க. அதில் 75% கொடுக்கலாம், 75% வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 60 சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து 66,000 இருந்தது 10 கிராம் 22 கேரட். இப்போ வந்து கிட்டத்தட்ட 80,000 வந்துடுச்சு. ஸோ அப்போது வந்து 66,000க்கு அவங்களுக்கு 50,000 ரூபாய் தான் கிடச்சிருக்கும். இப்போது வந்து கிட்டத்தட்ட 66,000 62,000 கிடைக்கும், 15,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இப்போ அதனால் இது ஈஸியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் லோன் வாங்கிட்டு, நம்ம வட்டி தானே ஒரு 10,000 வட்டி எப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி செக்டார் நான் ப்ரையாரிட்டி செக்டார்னு பிரிச்சுடுறாங்க. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியம், அவங்க மாத்திரம் இல்லை, சிட்டிலேயும் வந்து எம்எஸ்எம்இன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், அவங்களையும் ப்ரையாரிட்டி செக்டார் தான் வராங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் தேவைகளுக்கு ஏதாவது வேணும்னாலும் வாங்கிட்டு, அதுவும் ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் ரேட்டு ஒரு 8லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கும். அது இந்த ரிப்போ ரேட்டு ஏற கொஞ்சம் லைட்டாக ஏறும், இது இறங்கும் போது இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லாஸ்ட் டைம் இப்போ ரேட் குறைச்சிருக்காங்க, அதுபடி 0.25% எல்லாம் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் லோனில் கூட குறையும். ஹோம் லோனில் ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க, இந்த கோல்டு லோன்லேயும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது தவிர உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா, இங்கே மற்றபடி சேலரி கிளாஸ் பீப்புளோ மற்ற பிஸ்னஸ் மேனோ வாங்குற லோனு நான் ப்ரையாரிட்டியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கும் வட்டி வந்து 10, 11லேருந்து 15, 17 வரைக்கும் கூட போகும். சில பேங்க்ஸ்லாம் 15, 16% கூட வாங்குறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அது மற்ற இடத்துல வாங்குறதோட இது சீப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் லோன் வந்து வாங்கிக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே, மக்களுக்கான ஒரு சேவை மாதிரி தானே அது இருக்கும். இப்போ அதில் நீங்கள் ஒரு மாற்றம் வரும்பொழுது, இப்போ எங்கேயுமே அவ்வளோ பணத்தை பெரட்டி கொண்டு வர முடியும்னா நான் மீட்டுடுவேனே. அங்கே தான் அந்த இடத்துல எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டில் அவங்க ஆடிட் பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட்டில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் நான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஊழல்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பலைங்க, பட் ஆனாலும் நிறைய முறைகேடுகள் நடந்துட்டுருக்கு. அதாவது எதுலன்னா கோல்டு வேல்யூ பண்ணுறதுல தப்பு இருக்குது. அப்புறம் அவங்க கட்டலைன்னா வட்டியும் கட்டாமல் வராமல் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் விட்டுருவாங்க. ரூல் என்னென்னா, நானே வங்கி அதிகாரியாக இருந்து நானே என்னோட கையால் லோன் கொடுத்துருக்கேன், லோன் ஆக்ஷனும் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ரொம்ப ஆக்ஷனும் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து 1 வருஷம் லோன் கட்டணும், இல்லைன்னா 90 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தரும், அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டிடுங்க, நம்ம ரெனியூ பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்போம். பட் அவங்களால முடியாதுங்க, நீங்கள் விற்றுட்டு மீதி பண்ணிட்டு கொடுங்க, லோன் அடைச்சிட்டு மீதி பண்ண, ஏன்னா 75% தான் கொடுத்துருப்போம், அந்த வட்டி அது கோல்டு வேறு ஏறி இருக்கும், அதனால் அவங்களுக்கு அது மீதி 25% கொடுத்துட்டு லோனை க்ளோஸ் பண்ணுவோம். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து யாருமே கட்டாமல் போனால் கூட இப்போ பேங்க்குக்கு லாபம் தான், பட் அது ஆக்ஷன் வந்து ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கலைன்ற மாதிரி ரிப்போர்ட் போயிருக்கு.
வங்கிகள் நான் எனக்கு தெரிஞ்சு வங்கிகள் பண்ண மாட்டாங்க. இந்த என்பிஎஃப்சிஸ் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஆடிட் ஆக்ஷன் கொடுக்கும்போது எவ்வளோ பணம் வருது, அதில் வந்து எவ்வளோ நம்ம திருப்பி பாரோவர் கொடுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்பிஎஃப்சி வந்து கண்காணிக்கிறதோ இல்லை அவங்களுக்கான சில விதிமுறைகளை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ இல்லாமல் வங்கியில் வந்து அது வந்திருக்கு. அது இன்னும் சாமானியனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து இது வந்து டெஃபினட்டாக ஆஸ் ஆஃப் நவ் இப்போ எப்படி இருக்குன்னா, வங்கிகளும் இந்த என்பிஎஃப்சி ரெண்டும் ஒன்றா தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க லோனை பொறுத்த வரைக்கும். இந்த என்பிஎஃப்சியில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோனில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் தான் இருக்கும். அவங்க மார்கேஜ் லோன் தராங்க, கோல்டு லோன் தராங்க, பர்சனல் லோன் ரொம்ப டெஃபினட்டாக திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. வேற இங்கே பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எக்கானமியே மேலே போகணும்னு சொல்லிட்டு விதவிதமாக லோன் கொடுக்குறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் லோன் கொடுக்கும்போது கோல்டு லோன் ஒரு சின்ன போர்ஷன் தான் அது. அதனால் இங்கே வந்து பண்ணும்போது இது என்பிஎஃப்சியோட இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய தெரிஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஒரு இந்த பாலிசியில் டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி விவசாயிகள் கஷ்டம் தான் படப்படுறாங்க. இந்த லோயர் மிடில் கிளாஸ் இங்கே சென்னையில் இல்லை. இப்போ இது வந்து இப்போ என்பிஎஃப்சிக்கு தான் பொருந்தும், இது வங்கிகள் அது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இப்போ இதில் ஆர்பிஐ என்ன பண்ணணும், இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் போச்சுன்னா இது வந்து இதுதான் ரூல்னு ஃபைனலைஸ் பண்ணலாம். அவங்க சொல்லியிருக்காங்க தே மே ரீகன்சிடர். இப்போ எல்லாருமே அங்க போயிட்டு நகையை மீட்க போனவங்க இல்ல வட்டி கட்டிட்டு அதை அப்படியே திரும்பி வைக்க போனவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா இதை அமல்படுத்திட்டு இருக்காங்கன்றதை தான் ஆக்சுவலாக நடந்தது சொல்கிறேன். நான் வந்தபோது வந்த கேபில் டிரைவரை கேட்டேன், நீங்கள் வந்து வங்கி கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார் வாங்கியிருக்கேன் சார், 2 லட்சம் வாங்கியிருக்கேன், வட்டி கட்டிட்டு ரெனியூ பண்ணிவிடுவேன்னாரு. இன்னும் பண்ண முடியாதுங்க. ஐயோ வண்டி நிறுத்திட்டார் ஓரமா. அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து இவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போகும். எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ற மாதிரி இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இதை வந்து விவசாயிகளுக்கு டெஃபினட்டாக இதை அமுல்படுத்தக்கூடாதுன்றது என்னோட அபிப்பிராயம். விவசாயிகள் அவங்க வந்து அவங்களுக்கு அறுவடை பண்ணாதான் அவங்களுக்கு பைசாவே வருது. திடீர்னு இது ஒரு பர்டிகுலர் லோன் வந்து ஒரு வருஷம் வந்து ஏப்ரலில் முடியுதுன்னா அவங்க ஆகஸ்ட்டில் தான் அறுவடை பண்ணோன்னா எங்கேருந்து பணம் கொடுக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் டெஃபினட்டாக இதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சொல்ல மாதிரி என்பிஎஃப்சிக்கு மற்றன்றது எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன்னா அவங்க ஓவராலாக ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க் அண்ட் இது பார்க்கறதுனால அதுக்கு ஒரு ரூல் இதுக்கு இந்த மாதிரி வந்து அப்படியே ரெனியூ பண்ணிக்கலாம்னு இருக்கா? யாரும் அப்படிலாம் பண்ற மாதிரி தெரியலையே. இல்லை இது வரைக்கும் இருக்கு, நானே பண்ணியிருக்கேன். வட்டி மட்டும் கட்டிட்டு அங்கே என்பிஎஃப்சியில் பண்ணலாமா? என்பிஎஃப்சிலையும் பண்ணுறாங்க. நான் வந்து பேங்க்கில் நான் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் பண்ணலாம், என்பிஎஃப்சியில் அது பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் மெயின் பிஸ்னஸ். அதில் வந்து அதுவும் வேறு உங்களுக்கு இந்த லோன் டு வேல்யூ 25% இருக்கும்போது உங்களுக்கு கோல்டு வேல்யூ இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து நல்ல லோன் கொடுக்கலாம், நல்ல இன்கம் வருது அவங்களுக்கு. இதோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் கோல்டு வந்து டெஃபினட்டாக கீழே வரும்ன்றது என்னோட அபிப்பிராயம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க, விலை குறையும்னு ஒரு இது இருக்குது. இப்போ ஏன் ஏறிச்சுன்னா நிறைய குளோபலில் நிறைய நடந்த விஷயங்களுக்காக தான் இந்த கோல்டு ஏறி இருக்கு. எல்லாருமே கோல்டு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வேரியஸ் கண்ட்ரீஸில் இருக்கவங்க அவங்களோட அசட்ஸில் வந்து ஒரு போர்ஷன் கோல்டு, ஒரு போர்ஷன் யூஎஸ் டாலர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ யூஎஸ் டாலர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைச்சி வர அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் டாலரை கொடுத்துட்டு கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஃபார் கோல்டு நிறைய வந்ததுனால கோல்டு ப்ரைஸ் வந்து இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 8 மாதத்தில் எங்கேயோ போயிட்டு கிட்டத்தட்ட 9,000 rupees 24 கேரட் பார்த்தீங்கன்னா 22 கேரட்ஸ் அஃப்கோர்ஸ் 8,500 8,250 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ அதனால் இவங்களுக்கு நிறைய 75% மார்ஜின் 25% மார்ஜின் போனால் கூட இவங்களுக்கு நிறைய லோன் கிடைக்கிறதுனால வாங்கிடுறாங்க. வட்டி தானே கட்டணும்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் இவங்க 2 காரியம் பண்ணலாம் ஆர்பிஐ. ஒன்று வந்து விவசாயிகளுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த பாலிசியே வந்து 1 வருஷம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற லோன் எல்லாம் ஒரு தடவை கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்கிற லோனுக்கு இந்த லோன் மாத்திரம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கி ரெடியூ பண்ணுங்க, அடுத்த லோன்லேருந்து பண்ணாதீங்கன்னு சொல்லலாம்.